ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வந்துட்டு லவ் ஃபார் யூ டிராமாவோட 15th அண்ட் 16th எபிசோட் வந்து பார்க்கலாம். எபிசோட்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து பாருங்க. வாங்க இப்ப நம்ம ஸ்ட்ரெயிட்டா எபிசோட்குள்ள வந்து போயிடலாம். ஸ்டார்டிங்கே வந்துட்டு ஹீரோவும் ஹீரோயினியும் வீட்டுக்கு வந்து வராங்க. வந்த உடனே நம்ம ஹீரோயினியும் ஒரு பேட்ச் எடுத்துட்டு வந்து அவங்க கிட்ட கொடுத்துட்டு, எனக்கு ஷோல்டர் ரொம்ப பெயினா வந்து இருக்குது, இதை போட்டு விடுங்கிற மாதிரி கேட்கிறான். உடனே அவனும் அதை போட்டு விட்டுட்டு, உனக்கு என் மேல கோவம் இருந்துச்சுன்னா என்ன வந்து எவ்வளவுன்னா பழி வாங்கு, ஆனா உன்னை நீ ஹர்ட் பண்ணிக்கிறத இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்கிற மாதிரி அவன் வந்து சொல்றான். அவன் அப்படியே யோசிச்சுட்டே வந்து உட்காந்துட்டு இருக்கான். அந்த சீனை கட் பண்ணா பூல் ஷாப்ல நம்ம ஹீரோ உட்காந்து அந்த ரெனோவேஷனுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கும் போதுதான் நம்ம பூ வந்துட்டு என்னாச்சு உனக்குங்கிற மாதிரி கேட்கறான். இவன் ஆல்ரெடி இரும்புக்கே வந்து இருந்தான் போல, அதனாலதான் அவன் வந்து கேட்கறான். உடனே நம்ம ஹீரோ சொல்றாரு, இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல, உன் வேலையை பாருன்னும் போது ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லி அவன் தொட்டு பட்டா, என்னடா உன் உடம்பு இப்படி கொதிக்குது, நீ பாட்டுன்னு சைலண்டா இருக்கிற, இரு நான் மெடிசன் வந்து எடுத்து கொடுக்குறேங்கிற மாதிரி மெடிசன் எடுத்து கொடுத்துட்டு, மலையில ஏதாச்சும் நனைஞ்சியா, படத்துல வர மாதிரி மோஜின் மலையில ஒண்ணு ஓட விட்டுட்டாளாங்கிற மாதிரி அவன் கேட்கறான். ஹீரோ சைலண்டாவே இருக்கும்போது உண்மையாவே அதுதான் நடந்துச்சாங்கிற மாதிரி அவன் வந்து கேட்கறான். உடனே ஹீரோ, ஆமா ஆமா அவ என்னவோ அந்த ஃபேக்டரியில போய் நின்னுட்டு திடீர்னு வான்னு சொல்லி கூப்பிட்டாங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்றான். இப்பெல்லாம் அவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, முதல்ல ரொம்ப இன்னசென்ட்டா ரொம்ப லவ்லியா வந்து இருப்பா, ஆனா இவ்வளவு வருஷமா உன்னை வெறுக்கிறதுக்கு எந்த ஒரு காரணமும் வந்து கிடையாது, ரீசெண்டா தான் ஏதோ ஒண்ணு நடந்திருக்குது, ஒருவேளை அந்த டூலி தான் இதுக்கு காரணமா இருக்குவாளோ அப்படிங்கிற மாதிரி போ சொல்லி திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்காரு. சே, அதுக்குள்ளேயே அவன் தூங்கிட்டானான்னு சொல்லி அவனுக்கு பிளாங்கெட் எல்லாம் வந்து போத்தி விட்டுட்டு அந்த இடத்துல இருந்து வந்து கிளம்பி நம்ம ஹீரோயினியை மீட் பண்ண வந்து வரான். ஹீரோயினி என்ன அதிசயமா என்ன டின்னருக்குலாம் நீ வந்து கூப்பிட்டு போது, ஒண்ணும் இல்ல ஒரு சின்ன விஷயம் உன்கிட்ட பேசணும், ஒரு புத்தர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமாங்கிற மாதிரி அவன் வளரிட்டு வந்திருக்கான். ஹீரோயினி இப்ப எக்ஸாக்டா நீ என்னதான் சொல்ல வர அப்படின்னு கேட்கும்போது, நானும் என் கேர்ள் ஃப்ரெண்டும் மீட் பண்ணும்போது அவ எக்ஸ் கூட வந்து பிரேக்கப் பண்ண பிறகுதான் நாங்க மீட் பண்ணோம். இப்ப நாங்க ரெண்டு பேரும் ஹாப்பியா இல்ல, அதே மாதிரிதான் செய்யானோ ஏதோ ஒரு தப்பு பண்ணிப்பான், அதுக்காக நீ எப்ப பார்த்தாலும் அவங்க கிட்ட ஃபைட் பண்ணிட்டு இருக்கணுமான்னும் போது ஹீரோயினி எக்ஸாக்ட்லி அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதேதான் நான் சொல்ல வரேன், அவன் லைஃப் இப்ப கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்குது, அவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டும் போது அங்க அந்த டூலி வந்து வரா. இது டூலி நீயா அப்படிங்கிற மாதிரி போ வந்து கேக்குறான். ஹீரோயினி எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு, நாங்க வந்து கிளம்புறோம், இன்னொன்னு அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிற விஷயம் எனக்கு ஆல்ரெடி தெரியுங்கிற மாதிரி சிரிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. போக்கு சமஷாக்கு உடனே ஹீரோ கால் பண்ணி, உனக்கு நியூஸ் வந்து தெரியுமா, டூலியும் மூஜியும் கைய புடிச்சிட்டு ஷாப்பிங் வந்து போயிருக்காங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட வந்து சொல்றான். வெளியே டூலி வந்துட்டு நம்ம ஹீரோயினி கிட்ட, அன்னைக்கு நான் தெரியாத பண்ணிட்டு என்ன மன்னிச்சிரு சிஸ்டர்ங்கிற மாதிரி சொல்றா. சிஸ்டர்லாம் கூப்பிடணும்னு அவசியம் இல்ல, மோஜிங்கன்னு கூப்பிட்டாவே போதுங்கிற மாதிரி அவ வந்து சொன்ன உடனே, சரி சரி இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் ஷாப்பிங் பண்ணலாம், நீ வந்துட்டு வெக்கப்படாத எதுனா வாங்க நான் வந்து பே பண்றேங்கிற மாதிரி அவ சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஷாப்பிங் பண்ண வந்து வராங்க. ஒரு ட்ரெஸ் எடுத்து இது உனக்கு நல்லா இருக்குங்கிற மாதிரி அவ வந்து கொடுக்குறா. ஹீரோயினி இல்ல இல்ல இது வந்துட்டு செய்யானுக்கு எம்பாரசிங்கா வந்து இருக்கும், வேற ஏதாச்சும் ட்ரை பண்ணலாங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, நீங்க ரெண்டு பேரும் வழக்கமா ஷாப்பிங் வந்து வரும்போது அவன் தான் பே பண்ணுவானாங்கிற மாதிரி இவ கேக்குறா. உடனே டூலி இருந்துட்டு, இல்ல இல்ல நான் எப்பவுமே ஒர்க்ல பிஸியா இருக்கிறதுனால ஷாப்பிங்லாம் நாங்க அவ்வளவு வந்தது இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு, இந்த ட்ரெஸ் பாரு உனக்கு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன், நீ போட்டுட்டு இருக்கிற மாதிரியே இருக்குதுன்னு எடுத்துட்டு வந்துட்டு, இல்ல இது வேணான்னும் போது அவ, உண்மையாவே இது நல்லாதான் இருக்குது, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்குது, பரவாயில்ல சம்பாதிக்க கத்துக்கிட்டா செலவு பண்ணவும் கத்துக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடா. இவ தானே பே பண்ண போறா, இவளுக்குதான் அந்த கஷ்டம் தெரியும், அவளை நின்னு முறைச்சிட்டு வந்து இருக்கிறா. அப்பதான் நம்ம ஹீரோக்கு இன்ஃபர்மேஷன் தெரிய வந்துச்சு இல்லையா, வேக வேகமா அவன் கார் எடுத்துட்டு வந்து வரான். நம்ம ஹீரோயினியும் அந்த பொண்ணும் ரெண்டு பேரும் வந்துட்டு ஏதோ சூப் வாங்கி குடிக்கும் போது நம்ம ஹீரோயினி மேல வந்து ஊத்திக்குது போல. சரி நான் டிஷ்யூ வச்சு தொடச்சு விடுறேன், சாரி சாரின்னு அந்த பொண்ணு தொடச்சு விட்டுட்டு இருக்கும் போதே அவங்களோட அசிஸ்டன்ட்டும் ஃப்ரெண்டும் ரெண்டு பேரும் வந்து பாத்துறாங்க. செய்யாவோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் அவ புதுசா வந்துக்கிறவோ, நம்ம டூலியே அடிமையாக்கிட்டாலா, இவளை சும்மா விடக்கூடாதுங்கிற மாதிரி அந்த பொண்ணுங்க வந்து யோசிச்சுட்டு இருக்குங்க. அதுக்குள்ளவே நம்ம டூலி போய் டஸ்ட்பின்ல போடலாம் டிஷ்யூ போறதுக்காக வெளியே வந்து வரா. நம்ம ஹீரோ கால் பண்றான், எங்க இருக்க நீன்னும் போது ஷாப்ல இருக்கிறேங்கிற மாதிரி அவ போய் வந்து சொல்லிடுறா. ஆனா அவன் தூரத்துல இருந்து நின்று அந்த பொண்ணு பார்த்துட்டு தான் வந்து இருக்கிறான் போல. அதுக்குள்ள இந்த ரெண்டு பொண்ணுங்களும் வந்து நம்ம ஹீரோயினி கிட்ட, யார் நீ, எதுக்காக எங்க லைஃப்ல வந்து வந்த, செய்யா கூட எதுக்காக இப்ப சுத்திட்டு இருக்கா, அது இல்லாத தூளிய வேலைக்காரியா மாத்தலாம்னு நினைச்சிட்டு இருக்கேங்கிற மாதிரி அவங்க மிரட்டிட்டு இருக்கிறதுக்குள்ள நம்ம ஹீரோ வந்துடுறாரு. எதுக்காக இப்ப அவளை மிரட்டிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கடையை பாத்துக்கிற வேலை இல்லையான்னும் போது, செய்யா நாங்க லஞ்சுக்கு வந்தோங்கிற மாதிரி அந்த பொண்ணுங்க சொல்ற. அதுக்குள்ளே டூலி அங்கிருந்து வந்து நிக்கிறா. நம்ம ஹீரோ டூலிய முளைக்கிறா. டூலி போயிட்டு, இது செய்யாவோட சிஸ்டர் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டு நம்ம மோஜின் கிட்ட சாரிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. இதையே நீ முன்னாடி எங்க கிட்ட சொல்லலன்னு அந்த பொண்ணுங்க கேட்கும் போது, ஹீரோயினி நான் சொல்றதுக்கு நீங்க எங்க எனக்கு ஃபர்ஸ்ட் சான்ஸ் வந்து கொடுத்தீங்கன்னும் போது, சரி சரி நீங்க ஃபர்ஸ்ட் கிளம்புங்கிற மாதிரி நம்ம டூலி வந்து அவங்க அமுச்சு வந்து விட்டுறாங்க. ஹீரோ ஷாப்ல இருக்கிறேன்னு எதுக்காக என்கிட்ட போய் சொன்னேன்னு சொல்லி கேட்கிறாரு. இந்த பொண்ணு கம்முனே வந்து இருக்குது. ஹீரோயினி இவங்க ரெண்டு பேரும் அமைதியா இருக்கிறத பார்த்தோன்னே, சரி நான் ஃபர்ஸ்ட் கிளம்புறேங்கிற மாதிரி காருக்கு வந்து கிளம்பிடுறாங்க. மூணு பேரும் கார்ல வந்து வந்துட்டு இருக்கும் போது டூலி பொண்ணு வந்து சொல்லுது, உண்மையாவே நான் அவளை ஷாப்பிங் கூட்டிட்டு வந்தேன்னா அன்னைக்கு அவகிட்ட நான் தப்பா நடந்துக்கினேன், சாரி கேட்கறதுக்காக தான் வந்து கூட்டிட்டு வந்தேங்கிற மாதிரி சொல்றாங்க.
எப்பத்துல இருந்து நீங்க 2 பேரும் ஒண்ணா சுத்த ஆரம்பிச்சீங்கங்கிற மாதிரி அவன் வந்து கேட்கறான். நாங்க ஒண்ணாலாம் சுத்தல, ஜஸ்ட் ஷாப்பிங்க்கு தான் வந்திருக்கோம். நான் தான் அவள வந்து கூப்பிட்டேன்னும்போது, இவன் வந்து இரும்புறான். என்ன ஆச்சு உனக்கு உடம்பு சரியில்லன்னும்போது, அவன் கண்ணாடியில நம்ம ஹீரோயினிய வந்து பார்த்துட்டு, ஒண்ணும் இல்ல லைட்டா கோல்டு புடிச்சிருக்குன்னும்போது, சரி போய் டேப்லெட் ஆச்சும் வந்து எடுத்துக்கோங்கிற மாதிரி வந்து சொல்றான். உடனே நம்ம ஹீரோயினி வந்து கேக்குறாங்க, "நீ டான்ஸ் கிளாஸ் போயிட்டு இருந்த தானே?" அப்படின்னும்போது இந்த பொண்ணு, "ஆமா இந்த டான்ஸ் கிளாஸ் போயிருந்தேன். பட் ஆனா இப்ப கட் பண்ணிட்டேங்கிற மாரி சொல்லுது. உனக்கு டான்ஸ் நல்லா வருதுன்னா நீ போ வேண்டியதுதானேங்கிற மாரி கண்ணாடியில நம்ம ஹீரோவ பார்த்துட்டு நம்ம ஹீரோயினி வந்து திரும்புறாங்க. அந்த பொண்ணு சரி ஓகேன்னும்போது, ஃபர்ஸ்ட் நான் மோஜிங்க வந்து டிராப் பண்ணிட்டு, அப்புறம் உன்ன டிராப் பண்றேன்ங்கிற மாதிரி அவன் சொல்லிர்றான். இந்த சைடு நம்மளுக்கு ஒரு ஆபீஸ தான் வந்து காமிக்கிறாங்க. அங்க இருக்கிற பையன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான். என்ன நம்மள ஐசிடில இருந்து கூட்டிட்டு வந்ததுல இருந்து ஒரு நல்ல ஆபீஸ் கூட குடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த ஏர் கண்டிஷனர் பாரு லீக் ஆகுது. ஒரு டீசென்ட் ஆபீஸ் கூட குடுக்க மாட்டாங்களாங்கிற மாரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான். இவங்க வீட்டுக்கு வந்து நின்ன உடனே நம்ம ஹீரோ, "நீ உள்ள போ நான் டூலி கிட்ட கொஞ்சம் பேசணுங்கிற" மாரி சொல்றான். உடனே இவளும் எழுந்து வெளிய வந்து போயிடுறா. எதுக்காக நீ இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு வந்து புரியல. நீயும் நானும் கேர்ள் ஃபிரெண்ட், பாய் ஃபிரெண்டுங்கிறது ஒரு ஜஸ்ட் அக்ரீமெண்ட் தான். அந்த விஷயம் உனக்கு ஞாபகம் இருக்கா? இல்லையாங்கிற மாதிரி அவன் வந்து கேட்கிறான். அவ எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் இப்ப என்ன தப்பு பண்ணிட்டேன்? அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, நீ என் ஷாப்புக்காக இன்னமும் உன்னோட தேவை எனக்கு இருக்குதுங்கிற மாரி அந்த பொண்ணு சொல்லுது. உனக்கு தான் இப்ப புது ஷாப் ஓப்பன் பண்ண போறல்ல. அதுக்கப்புறம் என்னோட தேவை உனக்கு வந்து இருக்காது. இனிமேல் வந்து மோஜின் கிட்ட பழகாதங்கிற மாரி சொல்லிட்டு உள்ள நடந்து வந்துட்டு இருக்கான். இவன் மேல போவாத கீழ நின்னுட்டு இருக்கா. அவள பார்த்தோனே அவன் வந்து பயந்துர்றான். இவ்ளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த? நீ வழக்கம் போல எப்பவுமே மாறவே மாட்டியாங்கிற மாரி அவ திட்டிட்டே மேல வந்து வரும்போது, "டூலி இனிமேல் உன்ன தொல்ல பண்ண மாட்டா. நான் அவகிட்ட பேசிட்டேன்ங்கிற" மாதிரி அவன் வந்து சொல்றான். "ஓ! இவ்ளோ என்ன பத்தி நீ கன்சிடர் பண்றியா? ஒரு மேல என் மேல நீ மறுபடியும் மறுபடியும் வந்துட்டு லவ்ல விழுந்துட்டே இருக்கிறியோங்கிற" மாதிரி அவ கேட்டுட்டு வேணும்னே டீஸ் பண்ணிட்டு உள்ள வந்து போறா. இவன் நின்னு அப்படியே மொறச்சுட்டு அங்க இருக்கிற கொடைய டெஸ்ட் பண்ணி பார்த்தா, ஜெயங்கோட ஷாப்ல இருந்து நம்ம ஹீரோயினி அந்த கொடைய வந்து எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அந்த பேர பார்த்துட்டு அவனுக்கு கொஞ்சம் சந்தேகமா வந்து இருக்குது. இந்த சைடு ஜெயான் கிட்ட அவங்க அசிஸ்டன்ட் வந்து சொல்றாங்க, ஐசிடில இருந்து ஏதோ ஒரு கம்பெனி ஆடிட் டீம் நம்ம கம்பெனிக்கு ஓயான்ங்கிற கம்பெனிக்கு வந்து வரப்போறாங்க. அடுத்து என்ன பண்ண போறோம்ங்கிற மாரி கேக்குறாங்க. ஓயான் கம்பெனி பத்தி நான் லாஸ்ட் எபிசோட்ல சொல்லியிருப்பேன். நம்ம ஹீரோயினியும் அவங்க ஃப்ரெண்டும் பேசுனாங்க இல்லையா? அதுதான் ஓயான் கம்பெனி, ஜெயாங்கோட கம்பெனி. உங்க அசிஸ்டன்ட் கேட்கும்போது, இப்போதைக்கு வந்துட்டு நீங்க அந்த ஆடிட் டீம் வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து ஹேண்டில் பண்ணு. அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம்ங்கிற மாரி ஜெயாங் வந்து சொல்லிடுறான். நம்ம ஹீரோவோட ஷாப் ஒரு வழியா ஃபைனலா ஓப்பன் வந்து பண்ணிடுறாங்க. அங்க பேரண்ட்ஸ் பசங்கள வந்து கூட்டிட்டு வர்றது, குட்டி குட்டி பசங்கலாம் கேம் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. அது வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்லி, "பரவால்ல ஃபர்ஸ்ட் டேவே இவ்ளோ நல்லா வந்து போயிட்டு இருக்குதுன்னு" சொல்லி உள்ள போய் பார்த்தா கட்டில்லாம் எடுத்துட்டு ப்ராப்பரா ஒரு ஆபீஸ் ரூம் மாரி அந்த ரூம் வந்து மாத்திட்டு இருக்காங்க. எதுக்காக நீ இவ்ளோ பண்றியோ தெரியல. அவ ஏதாச்சும் உனக்கு சூனியம் கீனியம் பண்ணிட்டாளோங்கிற மாரி கேட்கிறான். ஹீரோ ஒரு ஆபீஸ்ன்னு இருந்தா கண்டிப்பா அதுல ஃபினான்ஸ் ரூம்ன்னு வந்து இருக்கும். அததான் நான் வந்து பண்ணி வச்சிருக்கேங்கிற மாரி சொல்றான். ஆனா இத மோஜின் கிட்ட சொல்லிட்டியா? அவளுக்காக நான் இந்த ரூமே தியாகம் பண்ணிருக்கேன். உனக்கு தெரியும் இந்த ரூம்ல தான் நான் எப்பவுமே இருப்பேன்ங்கிறத அவன் வந்து சொல்றான். நீ ஒண்ணும் இந்த ரூம்ல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் அவகிட்ட சொல்லணும். ஆனா இந்த ரூம் இப்ப ப்ராப்பரா ஒரு ஆபீஸரா தான் இருக்கும். நீ போய் தூங்கணும்னா வீட்ல போய் தூங்குங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டே இருக்கும்போது, அங்கிருந்து ஒருத்தர் வந்துட்டு உங்கள யாரோ மீட் பண்ண வந்திருக்காங்கங்கிறாங்க. நம்ம எட்டி பார்த்தா இது ஜெயாங்கோட கார் மாதிரி இருக்குது. நீ மறுபடியும் ஜெயான் கூட விளையாட போறியாங்கிற மாரி கேட்கிறான். அப்பதான் நம்ம ஹீரோ ஒரு பிளாஷ்பேக் வந்து யோசிச்சு பாக்குறாரு. ஜெயாங்கும் அந்த இன்னொரு ஒருத்தரும் அவங்களோட பார்ட்னர் இருக்காங்க இல்லையா? அந்த ஜின்னுங்கிற ஒருத்தர் கூட வந்துட்டு டீல் பேசணும்ங்கிறதுக்காக நம்ம ஹீரோ கிட்ட ஒரு டீல் பேசியிருக்காங்க. நம்ம ஹீரோ எஸ், நோன்னு சொல்றதுக்குள்ள நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி அந்த இடத்துல இருந்து கிளம்பி வந்துட்டாரு இல்லையா? அத நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோயினுக்கு தான் கால் வந்து பண்றாரு. பட் அவ காலே வந்து எடுக்கிறது இல்ல. உடனே அவன் சைலண்டா உட்கார்ந்துட்டு இருக்கும் போதுதான் இவனுக்கு ஒரு கால் வந்து வருது. யாங்கு வந்து நம்ம ஹீரோக்கு வந்து கால் பண்ணி, இப்பதான் நான் மோஜிங்க வந்துட்டு ஓயான் கம்பெனில வந்து பார்த்தேன். என்ன நடக்குதுங்கிற மாதிரி வந்து கேட்கிறான். இந்த சைடு ஓயான் கம்பெனிய தான் வந்து காமிக்கிறாங்க. அங்க அந்த ஆடிட் டீம் அபிஷியலா வந்து வராங்க. உள்ள வந்துட்டு அங்க டேஹோங்கிற ஒருத்தர் இருக்காரு. டேஹோ கிட்ட வந்துட்டு டிங்கன்கிற ஒரு மேனேஜர் வந்து 2 பேரும் கை வந்து குடுக்குறாங்க. அவர் ஆடிட் டீம்ல இருந்து வந்திருக்கிறதுனால இங்க இருக்கிற விஷயத்துல எல்லாம் அவங்க தான் வந்து ஹேண்டில் பண்ண போறாங்கங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த ஓயான் கம்பெனியோட மேனேஜர் இருக்கார்ல டேஹோ, அவர் சொல்றாரு, "நீங்க சடனா வந்து வந்ததுனால உங்களுக்கு எந்த ஒரு ஆபீஸும் எங்களால ரெடி பண்ணி தர முடியல. கூடிய சீக்கிரம் நாங்க ரெடி பண்ணி வந்து தரோங்கிற மாரி சொல்றாங்க." அப்ப அந்த கூட இருக்கிற பையன், "நம்ம 2 வீக் முன்னாடியே நம்ம மெயில் போட்டாச்சுல, இன்னமும் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது" அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுட்டு இருக்காரு. இந்த சைடு நம்ம ஹீரோ வேக வேகமா வண்டி எடுத்துட்டு நம்ம ஹீரோயின் இருக்கிற அந்த ஃபேக்டரிக்கு தான் வந்து வராரு. ஆக்சுவலா அந்த ஓஎன் கம்பெனியோட ஃபேக்டரிக்கு தான் நம்ம ஹீரோயின் வந்து வந்திருக்காங்க. அதாவது டெலிவரி பண்ணுவாங்கல்ல அந்த இடத்துக்கு. அந்த இடத்துல வந்துட்டு அவங்க கேட்டுட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோ வந்து வெளிய நின்னுட்டு இருக்காரு போல. இவங்க பேசி முடிச்சுட்டு வெளிய வரும்போது ஹீரோ டக்குன்னு வந்து அந்த இடத்துல நிக்கிறாரு. "நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னும்போது, நான் என்னோட ஜாப் வந்து சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு வேளை எனக்கு ஜாப் கிடைச்சுச்சுங்கிற" மாரி அவ வந்து சொல்றா.
ஓ ஜாப் வந்து கிடைச்சிச்சா, நல்ல வேளை உனக்கு ஜாப் கிடைச்சதும் நல்ல விஷயம் தான். ஆனா இனிமேட்டுக்கு என்னோட கால நீ இக்னோர் வந்து பண்ணாத தயவு செஞ்சுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இரும்புறான். என்னாச்சு உனக்குன்னு தொட்டு பார்த்துட்டு, உனக்கு என்ன உடம்பு சரியில்லாத வந்து இருக்குது, சரி வா நம்ம வீட்டுக்கு போலாங்கிற மாதிரி கார்ல போய் ஏத்துறான். ஏறி உட்கார்ந்த உடனே அவன் பெல்ட்ட வந்துட்டு நம்ம ஹீரோயினி வந்து போட்டு விடுறான். அந்த இடத்துல கியூட்டா நம்மளுக்கு ஒரு மொமெண்டம் வந்து காமிக்கிறாங்க. எனக்கு உடம்பு சரியில்லைன்றதுக்காக எந்த கார்லனாலும் நீ ஏத்திருவியாங்கிற மாதிரி அவன் வந்து கேட்கறான். இது ஒண்ணு யாரோட காரும் கிடையாது, கம்பெனில எனக்கு கொடுத்த கார் தான்ங்கிற மாதிரி அவன் வந்து சொன்ன உடனே, என்ன ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் கூட்டு போவாத, வீட்டுக்கு வந்து போலாங்கிற மாதிரி அவன் வந்து சொன்னான். சரி ஓகே வீட்டுக்கு தான் போலான்னு சொல்லி 2 பேரும் கார் எடுத்துட்டு வரும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு ட்ரீம் வந்து வருது. என்ன ட்ரீம்னு சொல்லி பார்த்தா, ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நம்மளுக்கு வந்து காமிச்சிருப்பாங்க இல்லையா? நம்ம ஹீரோ ஏதோ ஒரு ஜெயில் மாதிரி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். அங்க ஏதோ அடிதடி வந்து நடக்குது. அவன் யாரையோ போட்டு அடிக்கிற மாதிரிலாம் வந்து தோணுது. அவன் அப்படியே கண்ணை முழிச்சு வந்து பார்த்த உடனே, ஹீரோனே நீ முழிச்சிட்டியா? வா இப்ப நம்ம வீட்டுக்கு போலாங்கிற மாதிரி 2 பேரும் இறங்கி வீட்டுக்குள்ள வந்து வராங்க. வந்து அவனை உட்கார வச்சுட்டு தெர்மாமீட்டர் எங்க இருக்குங்கிற மாதிரி அவன் வந்து கேக்குறான். தெர்மாமீட்டர் என்னோட ரூம்ல பெட்டுக்கு கீழே வந்து இருக்குங்கிற மாதிரி அவன் வந்து சொல்றான். உடனே அவன் எடுக்கலான்னு வரும்போது அங்கேயும் அந்த டேப்லெட் வந்து இருக்குது. அது பாக்கலான்னு அவன் எடுக்கிறதுக்குள்ள அவன் டக்குன்னு அந்த கப்போர்ட வந்து க்ளோஸ் பண்ணிட்டு, எனக்கு இப்ப சரியா போச்சுன்னு நான் நினைக்கிறேன்னும்போது, அது எப்படி அதுக்குள்ள வந்து சரியா போயிடும்? இந்த தெர்மாமீட்டர் உன்னோட அண்டர் ஆர்ம்ஸ்ல வந்து வையிங்கிற மாதிரி அவ வந்து குடுக்குறான். அவன் நேத்து நான் மட்டும் மழையில உன்ன வர வைக்காத இருந்திருந்தா, உனக்கு ஐ ஃபீவர் வந்து வந்திருக்காது இல்லங்கிற மாதிரி அவன் வந்து கேட்கிறான். உடனே அவன் சொல்றான் சாரிங்கிற மாதிரி அவன் வந்து சொன்ன உடனே, அவனுக்கு அந்த ஈர துணி வந்து நெத்தியில போடுவாங்க இல்லையா? பத்து போடுறது. அத எடுத்து நம்ம ஹீரோயினி வந்து போடுறா. நான் நல்லா தான் இருக்கிறேன். எவ்வளவு நேரம் இருக்கணுங்கிற மாதிரி அவன் கேட்கிறான். 3 மினிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. உண்மையாவே என்னோட ஃபீவர் போயிடுச்சுங்கிற மாதிரி அவன் வந்து சொல்றான். 3 மினிட்ஸ்ன்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து திரும்புறா. சரி உனக்கு ஜாப் வந்து கிடைச்சிச்சு. அந்த ஜாப் வந்து உனக்கு ஓகேவாங்கிற மாதிரி அவன் கேட்கறான். டீசென்டான ஜாப் தான். டீசென்டான சேலரி வந்து குடுக்குறாங்கங்கிற மாதிரி அவ சொல்றா. ஓ ஐசிடில படிச்ச நீ எல்லாம் வந்துட்டு பூல் எல்லாம் வந்து ஒர்க் பண்ண மாட்டேல்ல அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து கேட்கறான். யார் சொன்னது? ஆக்சுவலா என்னோட ஃபியூச்சர் பிளானே அதுதான் வந்து இருந்துச்சு. டியாங் சிட்டில உன் கூட சேர்ந்து அந்த பூல் ஆள வந்து பாத்துக்கணும். நீ தானே சொன்ன நம்ம 2 பேரும் எப்பவுமே ஒண்ணா இருப்போம்னுட்டு. அப்ப நான் அததான் வந்து யோசிச்சு பார்த்தேன். இப்ப எல்லாமே வந்து மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அவன் அந்த ஈர துணிய எடுத்துட்டு போய் தண்ணியில போடும்போது, இவன் பின்னாடி இருந்து வந்து நம்ம ஹீரோயினி வந்து ஆக்ட் பண்ணும்போது, கரெக்ட்டா அந்த தெர்மாமீட்டர் வந்து கீழ விழுந்து வந்து உடைஞ்சிருது. இந்த இடத்துல கியூட்டா நம்மளுக்கு ஒரு சீன் வந்து காமிக்கிறாங்க. அந்த உடைஞ்ச கண்ணாடிய ஒரு வாட்டர் பாட்டிலுக்குள்ள போட்டுட்டு அத பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோயினி சொல்றாங்க, எப்பவுமே உடைஞ்ச கண்ணாடிய வந்துட்டு ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னும்போது, அட்லீஸ்ட் இது அழகாவாச்சும் இருக்குதுல்லன்னு சொல்லி 2 பேரும் பாத்துட்டு இருக்காங்க. இந்த சைடு அந்த கம்பெனி தான் வந்து காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினி உள்ள வந்து நான் தான் டீம் லீடர்ங்கிற மாதிரி அந்த டேஹோ கிட்ட வந்துட்டு கைய வந்து குடுக்குறாங்க. இவங்களுக்கெல்லாம் செம ஷாக் வந்து ஆயிடுது. நம்ம ஹீரோயினி அந்த ஆடிட் டீம்ல தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க போல. அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு ஆல்ரெடி வந்துட்டு லிங்க் ஜாங்குங்கிற ஒரு கம்பெனி கிளையண்ட் வந்துட்டு இருக்காங்க. நீங்க சீக்கிரமா கம்பெனிய வந்துட்டு ரெடி பண்ணி குடுத்தா மட்டும் தான் எங்களால ஒர்க் வந்து கன்டின்யூ பண்ண முடியுங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினி வந்து பேசின உடனே, அவன் உங்கள நாங்க வெளிய ஸ்டே பண்ண வைக்கிறதுல எங்களுக்கும் ஆசை கிடையாது. கூடிய சீக்கிரம் நாங்க உங்களுக்கு கம்பெனி ரெடி பண்ணி குடுத்துறோங்கிற மாரி உடனே சரண்டர் வந்து ஆயிடுறாங்க போல. நம்ம ஹீரோயினி எல்லார்கிட்டயும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது, அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க, இதுக்குதான் கோச்சிங் வேணுங்கிறது. ஒரு வார்த்தை பேசினாலே டக்குன்னு அவங்கள ஒத்துக்க வச்சுக்கலாம்லங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினிய பிக் பண்றதுக்காக தான் அந்த இடத்துக்கு வந்து வந்திருக்காரு. என்ன இடம் இது? இங்க என்ன கம்பெனி நடந்துட்டு இருக்குங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வெளிய இருந்து நம்ம ஹீரோயினி கிட்ட கியூட்டா கைய வந்து ஆட்டுறாரு. நம்ம ஹீரோயினே உள்ள அவங்களோட ஸ்டப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து ஹீரோ கிட்ட குடுத்துட்டு, இத வீட்ல வச்சுட்டு நான் மறுபடியும் ஆபீஸ்க்கு வந்து போகணுங்கிற மாதிரியே வந்து சொல்றான். அவன் பாக்ஸ வந்து வச்சுட்டு உள்ள ஏறலான்னு ஏறும்போது, அவளோட ஷூ ரொம்ப டைட்டா இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்றா போல. அப்பதான் நம்ம ஹீரோக்கு வந்து ஞாபகம் வந்து அந்த சேர்ல எல்லாம் அந்த செருப்பு வந்து நனைஞ்சிருச்சு இல்லையா? அத அவன் யோசிச்சுட்டு கார்ல வந்து ஏறுறான். ஏறின உடனே என்ன ஆபீஸ் இது? ஒண்ணு கூட ப்ராப்பரா இருக்கிற மாரி எனக்கு தெரியலையேங்கிற மாரி அவன் வந்து சொல்றான். ஆக்சுவலா இந்த ஆபீஸ் வந்து சரியில்ல. எங்களோட நியூ ஆபீஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் தான். அதுக்கு மேல நாங்க வந்து சேஞ்ச் பண்ணிப்போம்ங்கிற மாரி அவ சொல்றா. இருந்தாலும் நீ கொஞ்சம் விசாரிச்சு இந்த ஜாப்ல வந்து சேர்ந்திருக்கலான்னும்போது, என்ன நினைச்சு நீ வொரீட் ஆகுறியான்ற மாரி அவ கேட்கிறா. அப்படிலாம் கிடையாது. அட்லீஸ்ட் நான் பூல் ஆள்ல உனக்காக ஒரு ஆபீஸ் ஆச்சும் செட் பண்ணி வச்சிருக்கேன்ங்கிற மாதிரி அவன் வந்து சொன்ன உடனே, அவ அப்படியே அவன் கிட்ட வந்துட்டு ஏதோ ஒண்ணு எடுக்கிற மாரி போலாமா? அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கிறா. சரி, சரி போலாம். நீ முதல்ல சீட் பெல்ட் போடு. இல்லாட்டி ஃபைன் கட்ட வேண்டியது வரும்னு சொல்லிட்டு 2 பேரும் கார்ல வந்து வந்துட்டு இருக்கும்போது, இது வீட்டுக்கு போற வழி இல்லையே, எங்க போறோம் நம்பங்கிற மாதிரி அவ கேட்கிறா. ஒரு இடத்துக்கு போறோம் வாங்கிற மாதிரி கூட்டு போய் நம்ம ஹீரோ ஸ்லிப்பர் வாங்குறதுக்காக தான் கூட்டிட்டு வந்திருக்கான் போல. இந்த ஸ்லிப்பர் வந்துட்டு உனக்கு கம்ஃபர்டபுளா இல்ல தானே? நான் கம்ஃபர்டபுளா ஒரு ஸ்லிப்பர் வாங்குறேங்கிற மாதிரி வாங்குறான். ஓ நீ ரொம்ப தாட்ஃபுல்லா தான் வந்து இருக்கிறேங்கிற மாதிரி அவ வந்து சொல்லிட்டு ட்ரெண்டிங்கா இருக்கிற ஸ்லிப்பர் வந்து வாங்குங்கங்கிற மாதிரி சொல்றாங்க. அங்க ஒரு ஷூ வந்து எடுத்து காமிக்கிறாங்க. இதுதான் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கா வந்து இருக்குது. அதே மாதிரி நம்ம ஹீரோவும் அந்த ஷூ தான் போட்டுட்டு இருக்கான். 2 பேரும் போட்டீங்கன்னா கப்பல் ஷூ மாதிரி இருக்கும்னு உடனே நம்ம ஹீரோயினி வந்து அதை உட்காந்து போட்டு காமிக்கிறாங்க. அதோடவே நம்மளுக்கு வந்துட்டு இந்த 15th எபிசோடு வந்துட்டு ஃபினிஷ்ட் வந்து பண்ணிடுறாங்க.
அப்படியே நம்மளுக்கு 16th எபிசோட் வந்து கண்டினியூ வந்து பண்ணீங்கன்னா, நம்ம ஹீரோயினி வந்து அவங்களோட ஷூ வந்து போட்டு பார்த்துட்டு, நம்ம ஹீரோ கூட்டு வந்து பக்கத்துல வந்து நிக்க வைக்கிறாங்க. இது 2 பேருக்கும் கரெக்ட்டா வந்து இருக்குதுல்லன்னும்போது, ஹீரோ தள்ளி நின்னுட்டு, "இல்ல இது உனக்கு வந்து சூட் ஆகலங்கிற" மாரி சொல்றான். ஏன் நம்ம 2 பேரும் ஒரே மாரி போட்டுருந்தா எல்லாருக்கும் தப்பா நினைப்பாங்கங்கிறதுக்காக தான் நீ வேணான்னு சொல்றியாங்கிற மாரி அவ கேட்கிறா. அதெல்லாம் இல்ல. இது உனக்கு ஃபிட் ஆகல. அதுக்கு மிச்சம் வந்துட்டு இது ரொம்ப சீப்பா வந்து இருக்குதுங்கிற மாதிரி அவன் வந்து சொல்றான். உடனே அங்கருந்து ஒரு ஹீல்ஸ் வந்து எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. இது ஒர்க்குக்குலாம் கம்ஃபர்டபுளா இருக்கும் மேடம்ங்கிற மாரி குடுத்த உடனே நம்ம ஹீரோயின் இது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும் போல என் ஒர்க்குக்குன்னும்போது, ஹீரோ பரவால்ல எவ்வளவு எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் உனக்கு இது கரெக்ட்டா இருந்துச்சுன்னா நீ வாங்கிக்கோங்கிற மாரி போயிட்டு பில் வந்து போட்டுட்டு இருக்கான். போட்டு வெளிய வந்து வா போலான்னும்போது வெளிய மழை வந்து பெஞ்சுட்டு இருக்குது. அவ நான் மழையில வந்தா என்னோட புது ஷூ நனைஞ்சிராதாங்கிற மாதிரி கேட்கிறா. பரவால்ல அப்படி ஷூக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் புது ஷூ உனக்கு வாங்கி தரேன் வா போலாங்கிற மாரி கூப்பிடுறான். ஹீரோயினி இது என்னோட கிஃப்ட் நான் வரமாட்டேன் நீங்க வான்னு சொல்லி கூப்பிடுறா. என்ன நீங்க வா அப்படிங்கிற மாரி கூப்பிட்ட உடனே இவன் போய் பக்கத்துல நிக்கிறான். குனிஞ்சு நில்லுங்கிறா. உடனே குனிஞ்ச உடனே பின்னாடி இருந்து ஆக்ட் பண்ணிட்டு எனக்கு கொஞ்சம் தூரம் தானே வீடு என்ன தூக்கிட்டு வந்து போயிடுங்கிற மாதிரி சொல்றா. உடனே கையை தட்டி விட்டு நான் இன்னொரு ஷூ வாங்கி தரேன் அதை போட்டுட்டு நம்ம போலான்னும் போது ஒண்ணும் தேவையில்ல போ அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து கடகடன்னு மலையில நின்னுட்டு வேணே அந்த ஷூ மலையில நனி வச்சிட்டு இருக்கா. அவன் அங்கிருந்து வந்துட்டு இவளை திருத்தவே முடியாதுன்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு ஏறு நான் தூக்கிட்டே வந்து உன்னை போறேங்கிற மாதிரி சொல்லிட்டு தூக்கிட்டே வந்து வராங்க. உன்னோட எலும்பு எனக்கு ரொம்ப குத்துதுங்கிற மாதிரி அவ சொல்றா. உனக்கு அப்படி குத்துதுன்னா உடனே இறங்கு உன்னை யாரு என்ன தூக்கிட்டு போக சொல்லி சொன்னதுங்கிற மாதிரி அவன் வந்து கேட்டோன்னே உன் ஹார்ட் பீட்டும் ஏன் இவ்வளவு வேகமா வந்து அடிக்குது எனக்கு அது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்குதுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ ஸ்மைல் வந்து பண்றா. அந்த இடத்துல கியூட்டா நம்மளுக்கு ஒரு மொமெண்டம் வந்து காமிக்கிறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோயினோட ஆபீஸ் தான் வந்து காமிக்கிறாங்க. ஹீரோயினி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களோட அசிஸ்டன்ட் பையன் வந்து அபிஷியலா எல்லாருக்கும் ஐடி கார்டு வந்து வந்துருச்சு இந்தாங்க வாங்கிக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துட்டே இருக்கும்போது தான் நம்ம ஹீரோயினிக்கு எப்பவுமே ஒரு ஜென் வந்து கால் பண்ணுவான் இல்லையா. அந்த பையனோட பேர் வந்து ஷென் வந்து கால் பண்ணி அங்க எல்லாமே ஓகேவா என்னோட ஹெல்ப் ஏதாச்சும் தேவைப்படுதா நான் வரட்டான்ங்கிற மாதிரி கேட்கறான். ஹீரோயினி இல்ல இல்ல இப்போதைக்கு இங்க வந்துட்டு இன்னமும் ஒரு சில விஷயம் சஸ்பென்ஸா தான் வந்து இருக்குது. நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு உன்கிட்ட சொல்றேன் அப்ப நீ வந்தா போதுங்கிற மாதிரி சொல்லி காலை வந்து கட் பண்ணிடுறாங்க. இந்த சைடு ஜெயாங்க தான் வந்து காமிக்கிறாங்க. அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது செய்யான் வந்து அந்த இடத்துக்கு வந்திருக்காங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. நம்ம ஹீரோ உள்ள வந்த உடனே ஆல்ரெடி நான் உன்னை நிறைய கஷ்டப்படுத்திட்டேன்னு எனக்கு வந்து தெரியும். பட் இப்போ உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்கலாம்னு நான் வந்து நினைக்கிறேன். என்னோட அந்த ஓயான் கம்பெனில நீ வேணா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்கிற மாதிரி அதோட ஐடி கார்டு அவன் வந்து குடுக்குறான். ஹீரோ எதுக்காக? இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நெறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு எதுக்கு குடுக்குறீங்கங்கிற மாதிரி வந்து கேட்கிறான். உன்னோட டேலண்ட்ட நான் நெறைய டைம் வந்து பார்த்திருக்கேன். நீ வந்துட்டு அந்த கம்பெனில ஒர்க் பண்ணீன்னா, அது நல்லா வந்து இருக்கும். எனக்கு அந்த விஷயம் ரொம்ப வந்து பிடிக்கும். அதனால தான் நான் உன்ன ஜாயின் பண்ண சொல்றேன். பட் உன்னோட விஷ் தான். நீ ஜாயின் பண்ணணும்னா பண்ணலாம். இல்ல இங்க வந்து நடந்து போணும்னா நீ நடந்து போயிரலாம்ங்கிற மாதிரி வந்து சொல்றான். ஹீரோக்கு அதுல விருப்பமே இல்லாத மாதிரி அந்த இடத்துல இருந்து நடந்து வெளியே வந்து வந்துடுறான். இந்த சைடு அந்த சென்னை தான் வந்து காமிக்கிறாங்க. அவன் ஏதோ ஒரு ஒர்க்கிங்ல நல்ல பொசிஷன்ல வந்து இருப்பான் போல. ஏதோ டாக்குமெண்ட்ல அவங்க அசிஸ்டன்ட் வந்து சைன் வந்து வாங்கும்போது டேயாங் சிட்டிக்கு அடுத்த வீக் வந்துட்டு ஒரு ஃபிளைட் புக் வந்து பண்ணிடுங்கிற மாதிரி அவன் வந்து சொல்லிடுறான். சொல்லிட்டு ஸ்மைல் வேற பண்றான். நம்ம ஹீரோயின் இந்த சைடு டீம் டின்னர் முடிச்சுட்டு வெளியே வந்து வராங்க. ஹீரோ தான் பிக் பண்றதுக்காக வெளியே வந்து வெயிட் பண்ணிட்டு வந்து இருக்கிறான் போல. என்ன கம்பெனி இது எனக்கு ஒன்னும் புரியல. நேத்து நானா காஃபி ஷாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னைக்கு என்ன ஏதோ ரெஸ்டாரண்ட்ல இருந்து வெளியிருந்து வரீங்க உங்க பாஸ் என்ன அவ்வளவு ஃப்ரீயா வந்து இருக்கிறானாங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து கேக்குறான். உடனே ஹீரோயினி எங்களோட பார்ட்னர் கம்பெனி கூப்பிட்டா நாங்க எப்படி முடியாதுன்னு சொல்ல முடியும் அதுக்காக தான் வந்து வந்தோங்கிற மாதிரி வந்து சொல்றா. ஆமா அதெல்லாம் உன்னோட கோ ஒர்க்கர்ஸ்ங்கிற மாதிரி அங்க இருக்கிற பசங்களை பார்த்து ஹீரோ கேட்டதுன்னு ஆமா என்னோட கோ ஒர்க்கர்ஸ் தான் அதையும் பக்கத்துல நின்றதுனால அவன் என்னோட காலேஜோட ஜூனியருங்கிற மாதிரி அவ சொல்றா. இது ஜூனியரா? ஆமா அவனை பார்க்கும் போதே எனக்கு தெரிஞ்சு டிக் டிக் டிக்னு பேசிட்டு இருக்கிற மாதிரியே மூஞ்ச பார்த்தாவே தெரியுதுன்னும் போது எப்ப நீ ஃபேஸ் எல்லாம் வந்து ரீட் பண்ண ஆரம்பிச்ச? அப்ப என் பக்கத்துல கொஞ்சம் வயசானவர் நின்னுந்தாரு அவரை பத்தி என்ன நினைக்கிறேங்கிற மாதிரி அவ வந்து கேக்குறா. ஓ அவரா? அவனை பார்த்தா கொஞ்சம் ரிச்சா இருக்கிற மாதிரி தெரியுது ஆனா கொஞ்சம் வயசான மாதிரி தெரியுது தேர்ட் ஜெனரேஷன் ஆள் மாதிரி தெரியுதுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்றான். சொன்னேன் ஹீரோயினி அவனை பத்தி அப்படிலாம் பேசாத அவன் ஐசிடில வந்துட்டு வீடு காரு எல்லாமே வந்து வச்சுட்டு இருக்காங்கிற மாதிரி சொல்றான். ஓஹோ நீ ஐசிடிக்கு போய் படிக்கல அப்ப ஹஸ்பண்டையும் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கியாங்கிற மாதிரி அவன் வந்து கேக்குறான். நான் ஜஸ்ட் என்னோட கோ ஒர்க்கர் பத்தி தான் சொன்னேன் நீதான் இப்படி எல்லாம் வந்து யோசிக்கிற. உனக்கு சீக்கிரமா பிரதர் இன்லா வந்து வேணுமா இல்லாட்டி வந்துட்டு என்ன உன்கிட்ட இருந்து வந்து யாராச்சும் தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு ஃபீல் பண்றியாங்கிற மாதிரி அவ கேக்குறான். அவன் நான் ஜஸ்ட் சொன்னேன் அவ்வளவுதான் போது சரி சரி நீ ஜெலஸ் ஆகுறன்னு எனக்கு நல்லாவே தெரியுதுன்னும் போது நான் உன்ன ஜெலஸ்லாம் ஆகலன்னும் போது டூலி வந்து கால் பண்றான். நம்ம ஹீரோன காலை கட் பண்ணிட்டு 2 பேரும் கார் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்து கிளம்புறாங்க. இந்த சைடு டூலி வந்து அந்த புது ஷாப் வந்து ஓபன் வந்து பண்ணிருக்கா இல்லையா அதோட ரினோவேஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க.
அப்பதான் நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்திருக்காரு போல. வா நீதான் வந்து ரிப்பன் கட் பண்ணுங்கிற மாதிரி அந்த பொண்ணு கூப்பிடுது. ஹீரோ இது உன்னோட ஷாப், நீ போய் ரிப்பன் வந்து கட் பண்ணும் போது, இந்த ஷாப் வந்ததுக்கு காரணமே நீதான்னும் போது, இல்ல இல்ல நீ போய் கட் பண்ணுன்னு அவன் சொல்லிட்டே இருக்கும்போது, மூச்சிங் வந்துட்டா வா வான்னு கையை பிடிச்சிட்டு கூட்டின்னு வருது. நம்ம ஹீரோயினை பார்த்த உடனே அந்த பொண்ணு கையை வந்து தட்டி விட்டுரும். தட்டி விட்ட உடனே நீங்க ஏன் அண்ணா தங்கச்சி ஒன்னா வர்றது தனித்தனியா வந்திருக்கீங்கன்னும் போது நம்ம ஹீரோயினை கிஃப்ட் வந்து கொடுக்குறாங்க. குடுத்துட்டே இருக்கும்போது அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு வந்து சொல்லுது, ஜெயா வந்துட்டு எப்பவுமே உன் மேல கேர் எடுத்துக்க மாட்டான்னு நான் நினைச்சேன் பாரு, ஆனா இன்னைக்கு எவ்வளவு கேரிங்கா இருக்கிறான்னும் போது, ஆமா அவன் பாக்கிறதுக்கு தான் கொஞ்சம் ஆடா இருப்பான், ஆனா மனசுக்குள்ள வந்து குழந்தை மாதிரிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுதா. நம்ம ஹீரோ வேற ஹீரோயின் இருக்காங்களே திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்குது. சரி வா ரிப்பன் கட் பண்ணலாம்னு சொல்லி உள்ள வந்து கூட்டு போயிடுறாங்க. ஹீரோயினியே வந்து பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோயினி இது என்னோட ஷாப் கிடையாது, என்ன எதுக்காக பாத்துட்டு இருக்கேங்கிற மாதிரி வந்து கேட்டுட்டே வந்து உள்ள வந்து போகும்போது நம்ம ஹீரோ டூலி கிட்ட உன்கிட்ட பேசணும் கொஞ்சம் வாங்கிற மாதிரி வெளியே வந்து கூட்டிட்டு வராங்க. வெளியே வந்து வந்த உடனே பப்ளிக்ல எதுக்காக என்கிட்ட இவ்வளவு க்ளோஸா வந்து நடந்துக்கிற, இதுக்கு மேல என்கிட்ட க்ளோஸா வந்து இருக்காதுங்கிற மாதிரி அவன் வந்து சொல்றான். ஏன் நம்ம 2 பேரும் அக்ரி பண்ணோம் தானே வெளி உலகத்துக்கு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கணுங்கிற மாதிரி அவ வந்து கேக்குறா. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, இப்ப நீ புது ஷாப் வந்து ஓபன் பண்ணிட்ட, இதுக்கு மேல நம்ம 2 பேருக்கு ஒண்ணும் கிடையாதுங்கிற மாதிரி அவன் சொல்றான். ஆனாலும் இன்னும் முடியல இல்லையா, அந்த டைரக்டர் கிட்ட நெக்ஸ்ட் வீக் வந்து டின்னர் சாப்பிட வரணும்னு சொல்லியிருக்கான்னு அந்த பொண்ணு வந்து சொல்லிட்டு, மோஜிங்க எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா, நான் உள்ள போறேங்கிற மாதிரி அந்த பொண்ணு தள்ளி வந்து போகுது. சரி ஓகே நெக்ஸ்ட் வீக் நான் உன் கூட வரணுமா, நான் வரேன், ஆனா இந்த மாதிரி பப்ளிக்ல இனிமேல் இன்டீசென்டா நடந்துக்காதுங்கிற மாதிரி அவன் வந்து சொல்லிடுறான். உள்ள நம்ம ஹீரோயினுக்கு அந்த கையில நகை வந்து செட் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் இந்த பொண்ணு வந்து சொல்லுது, உங்க அண்ணன் எதுக்கு இப்பெல்லாம் ரொம்ப ஓவரா வந்து பண்றான்ங்கிற மாதிரி கேக்குது. ஹீரோயினி என்ன பண்ணான்ங்கிற மாதிரி சொல்லும் போது, அவன் மோஸ்டா வந்துட்டு இந்த மாதிரி பண்ண மாட்டான், இப்பெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா வந்து பிஹேவ் பண்றான், ஒர்க் பண்ற இடத்துல ஏதாச்சும் பொண்ணு கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கான்ங்கிற மாதிரி அந்த பொண்ணு கேக்குது. உடனே ஹீரோயினி என்ன சொல்ல வரியான்னும் போது, இல்ல இல்ல நான் சும்மாதான் வந்து கேட்டேன், உனக்கு எந்த நெயில் வேணும்ங்கிற மாதிரி அப்படியே பேச்சை வந்து மாத்திடுறாங்க. வீட்டுக்கு வந்தா நம்ம ஹீரோயினி ஆபீஸ் கால் பேசிட்டே வந்துட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு போய் வாஷிங் மிஷின் மேல வந்து வைக்கிறாங்க. ஹீரோயினுக்கு வீக்கெண்ட் தானே, இன்னைக்கு கூட என்ன ஆபீஸ் கால் அப்படின்னும் போது, நான் உடனடியா ஆபீஸ்க்கு வந்து போய் ஆகணும், அதுக்கு அவங்க பே பண்றேன்னு சொல்லியிருக்காங்க, நீ கொஞ்சம் அந்த வாஷிங் மிஷினை மட்டும் என் ட்ரெஸ் போட்டுருங்கிற மாதிரி அவ சொல்லிட்டு போறா. ஒரு நிமிஷம் நில்லு, அட்லீஸ்ட் சாப்பிட்டாச்சு போன்ங்கிற மாதிரி அவன் சொல்றான். அவ கண்டுக்கிறதே இல்ல, உள்ள வந்து போயிடுறா. என்னதான் இந்த பொண்ணு நினைச்சிட்டு இருக்காளுன்னு சொல்லி அந்த ட்ரெஸ் எடுத்து உள்ள போடும் போதுதான் அவளோட ஐடி கார்டு வந்து கீழே விழுது. அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் வந்து தெரியுது. அந்த ஓஎன் கம்பெனில தான் நம்ம ஹீரோயினி ஒர்க் பண்றாங்கன்ற விஷயம் வந்து அவனுக்கு தெரிய வந்து அப்படியே ஷாக்கிங்கா பாத்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோயினி என்ன பண்ணிட்டு இருக்க நீ எட்டி பார்க்கும்போது அவன் ஒண்ணும் தெரியாத மாதிரி, இல்ல நான் லாண்ட்ரி பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்றான். 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு வந்து இருக்காங்க. அப்ப ஹீரோயினி கேக்குறா, ஏன் உன் மூஞ்சி இப்படி வந்து வச்சிட்டு இருக்க, ஏன் ஸ்ட்ரேஞ்சா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி அவ கேக்குறா. உடனே அவன் ஐடி கார்டு எடுத்து வச்சுட்டு, இந்த கம்பெனில தான் நீ ஒர்க் பண்ண போறியான்னும் போது, ஏன் இந்த கம்பெனிக்கு என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி அவ வந்து கேக்குறா. தப்புலாம் எதுவும் இல்ல, பட் ஆனா இந்த கம்பெனில ஓவர் டைம் வந்து வாங்குவாங்க, வேலை வாங்கிட்டு அப்புறம் சம்பளம் கொடுக்காத வந்து போவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் தப்பு தப்பா வந்து கம்பெனி பத்தி சொல்றான். ஏன்னா ஜெயாங்கோட கம்பெனி இல்லையா. ஆனா ஹீரோயினி வந்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, எனக்கு தெரிஞ்சே அந்த கம்பெனி இப்போதைக்கு டீசெண்டா தான் வந்து இருக்குது, சப்போஸ் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நான் அந்த கம்பெனி விட்டுட்டு பூல் ஆளுக்கே வந்து வந்துடுறேன், ஓகேவா, இப்ப எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் வந்து கிளம்புறேங்கிற மாதிரி அவன் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். நம்ம ஹீரோ உடனே ஜெயாங்க்கு தான் கால் வந்து பண்றாரு. இந்த சைடு அந்த போலீஸ் ஆபீசரை தான் வந்து காமிக்கிறாங்க. நம்மளோட கங்கு அவர் வந்து உட்காராரு, ஏதோ கிரீன் டீ வந்து கொடுத்துருக்காங்களாம். இன்னமும் அந்த ஓல்டு கிரீன் டீயவா நீங்க குடிச்சிட்டு இருக்கீங்கன்னு அவங்க கோவர்க்கர்லாம் வந்து கேட்டுட்டு இருக்கும்போது, நம்மளோட வியான் இருந்தாங்க இல்லையா, அவங்களோட போட்டோ வந்துட்டு கங்கு வந்து உட்காந்து பாத்துட்டு இருக்காரு. இந்த சைடு எப்பவுமே அந்த ட்ரெடிஷனல் ஃபெஸ்டிவல் வரும் இல்லையா, சைனீஸ் ட்ரெடிஷனல் ஃபெஸ்டிவல், அதுக்கு வந்து நம்ம ஹீரோ ஹீரோயினியும் வந்து வந்திருக்காங்க. வந்துட்டாங்க, பார்த்து வாங்கிட்டே இருக்கும்போது அந்த சைடு சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயினி சொல்றாங்க, நம்மளும் போய் தேங்க்ஸ் சொல்லணும் இல்லையாங்கிற மாதிரி வந்து கேக்குறா. இல்ல அந்த சைடு டிராமாக்கு டைம் ஆயிடுச்சு, நம்ம போறதுக்குள்ளே டிராமா முடிஞ்சிரும்ங்கிற மாதிரி அவன் வந்து சொல்றான். சரி ஓகே அதெல்லாம் பேரண்ட்ஸ் தான் வந்து பண்ணுவாங்கல்ல, அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு உடனே அவன் வேக வேகமா அவளோட கையை கூட்டிட்டு போய் அந்த இடத்துல நின்னுட்டு கண்ணை மூடி சாமி கும்பிட்டுட்டு, நான் கேட்ட மாதிரியே ஃபர்ஸ்ட் ரேங்க் அவளை வந்து வாங்க வச்சதுக்கு தேங்க்யூங்கிற மாதிரி வந்து சொல்றான். உடனே எமோஷனலா கனெக்ட் வந்து ஆயிடுறா. ஃபர்ஸ்ட் அவ காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் வரணும்னு சொல்லி அவங்க வேண்டாங்க இல்லையா, அதுக்குதான் இப்ப தேங்க்ஸ் வந்து சொல்றாங்க போல. அந்த பிளாஷ்பேக் சீனையும் வந்து காமிச்சிட்டு சரி வா போலாங்கிற மாதிரி அவன் முன்னாடி வந்து போறான். அவன் போய் அவன் கையை வந்து பிடிக்கிறான். உடனே அவளும் அவனோட கையை பிடிச்சிட்டு 2 பேரும் போய் டிராமா வந்து பார்த்துட்டு வீட்டுக்கு போலான்னு கார்ல வந்து ஏறும்போது என்ன அப்படியே ஆபீஸ்ல வந்து டிராப் பண்ணிடுன்னு சொல்லி சொல்றான். ஆபீஸா, இன்னைக்கு வீக்கெண்ட் தானேன்னும் போது, ஆமா எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, பிஸி ஷெட்யூல் வந்து இருக்குதுங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறான். இந்த சைடு நம்ம ஹீரோ அந்த ஜெயாங்கோட அசிஸ்டன்ட் இருக்காங்களே, அவங்க கிட்ட வந்து உட்காந்து பேசிட்டு வந்து இருக்காங்க. நீ
ஆல்ரெடி அந்த கம்பெனிக்கு வந்து வரப்போறேங்கிற மாதிரி ஜெயான் கிட்ட சொல்லிட்டேன். பட் என்ன டவுட் உனக்கு வந்து இருக்குதுங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து கேக்குது. நம்ம ஹீரோ இப்பெல்லாம் புதுசா நிறைய ஆளுங்க வந்து சேர்த்திருக்கீங்க போல. எந்த மாதிரி இருக்கிறாங்க, எந்த டிபார்ட்மெண்ட்னு சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து கேக்குறாரு. அந்த பொண்ணு வந்து சொல்லுது, எனக்கு பெருசா எந்த டீட்டெயில்ஸும் வந்து தெரியாது. நான் அவரோட ஜஸ்ட் டிரைவர் மட்டும்தான். பட் எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் என்னன்னா, லிங் லிங்காங்குங்கிற ஏதோ ஒரு கம்பெனி கூட வந்துட்டு அவங்க டை அப் வந்து பண்ணியிருக்காங்க. அதுல இருக்கிற ஆடிட் டீம்ல இருந்து தான் வந்து வந்திருக்காங்களே தவிர்த்து, ஆயாங் கம்பெனில இருக்கிறவங்க இல்லங்கிற மாதிரி தான் அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லிர்றாங்க. நம்ம ஹீரோவும் சரி அந்த இன்ஃபர்மேஷன் கேட்டுட்டு ஓகேங்கிற மாதிரி வந்து தலைய வந்து ஆட்டிட்டு இருக்காரு. அது உள்ளயே தான் வந்து காமிக்கிறாங்க. அவங்க அசிஸ்டன்ட்க்கு ஏதோ ஒரு டெலிவரி வந்து வந்திருக்காம். அந்த டெலிவரி ஓப்பன் பண்ணி பார்த்தா, அதுல ஏதோ தப்பா வந்து வந்திருக்குங்கிற மாதிரி அவங்க கிட்ட வந்து சண்டை போடுறாங்க. பட் அவன் ரிட்டர்ன்லாம் வந்து வாங்க முடியாது. கான்ட்ராக்ட்ட வந்து பாருங்க. இதுக்கு ரீஃபண்டும் பண்ண முடியாது. ரிட்டர்னும் வாங்க முடியாதுங்கிற மாரி சண்டை போட்டு வந்து போயிடுறான். அந்த பொண்ணு என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கா? நம்ம செய்யன் கிட்ட சொல்லலான்னும்போது, எல்லாத்துக்கும் அவன் கிட்ட வந்து கேட்க முடியாது. நான் பார்த்துக்கிறேன்ங்கிற மாரி அந்த டூலி பொண்ணு வந்து சொல்லிட்டு போயிருது. ஆனா அவங்க அசிஸ்டன்ட் சும்மா இருக்கிறதில்ல. நம்ம ஹீரோயினி ஃபைனான்ஸ், அக்கவுண்ட் அந்த மாரி ஒர்க்ல தானே வந்து இருக்காங்க. அவங்க கிட்ட எடுத்துட்டு வந்து இந்த மாரி ப்ராப்ளம்னு சொல்லி அந்த கான்ட்ராக்ட்ட வந்து காமிக்குது. உடனே ஹீரோயினி சரி விடு நான் பார்த்துக்கிறேன். 3 நாள்ல உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து வாங்கி குடுத்துறேங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினி வந்து சொல்லிடுறாங்க. இது தெரிஞ்ச உடனே டூலி வந்து அவங்க அசிஸ்டன்ட்ட திட்டுறாங்க. அவளே பாவம் இப்பதான் இங்க வந்துட்டு ஒரு ஜாப் தேடி அதுல போய் உட்கார்ந்துருக்கா. அவள எதுக்கு நீ தேவையில்லாத கஷ்டம் வந்து படுத்திட்டு இருக்க? நானே பார்த்துக்கிறேங்கிற மாரி அந்த பொண்ணு சொல்லிட்டே இருக்கும்போது தான் அந்த டெலிவரி பண்ணாலே அந்த பையன் வந்து கால் பண்றான். அவன் தான் ஓனர் போல. கால் பண்ணி உடனே வா நான் உன்ன மீட் பண்ணணும் ரெஸ்டாரண்ட்டுக்குன்னு சொல்லி கூப்பிடுறான். அவங்க அசிஸ்டன்ட் நீ போவாதே எனக்கு என்னவோ தப்பா தோணுதுன்னும் போது நானே இதை ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அந்த ரெஸ்டாரண்ட்க்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோயினி அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினி டூலி வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கூப்பிட்டு உட்கார வச்ச உடனே அந்த டெலிவரி பாய் கிட்ட வந்து சொல்றாங்க, நான் சொன்ன மாதிரியே காசு கொடுத்துட்டு அவங்க கிட்ட மன்னிப்பு கேளுங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. டூலி செம ஷாக்கிங்கா வந்து பார்க்கும்போது அந்த பையன் என்ன மன்னிச்சிருங்க, நான் வந்து ஸ்கேம் பண்ணிட்டேன், இந்தாங்க உங்களோட ரீஃபண்ட் அமௌண்ட்ங்கிற மாதிரி கொடுத்துட்டு அவன் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். டூலி இதெல்லாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. 1000 சொன்னாலும் படிச்சவங்க படிச்சவங்க தான் இல்ல, அதனால தான் நீ வந்து லீகலா வந்துட்டு மூவ் பண்ணங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது. ஹீரோயினி அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. கோர்ட் ஹவுஸுக்கு போனா அது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு தெரிய வரப்போகுதுங்கிற மாதிரி ஹீரோயினி வந்து சொல்றாங்க. எனக்கு கோர்ட் ஹவுஸ் எங்க இருக்குன்னு கூட தெரியாது. இதுக்குதான் வந்துட்டு ஸ்கூலுக்கு போயிருக்கணும் போலங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லும்போது, ஏன் இந்த பஸ் புடிச்சுன்னா கோர்ட் ஹவுஸ்க்கு வந்து போலாம். அதுக்கு ஸ்கூலுக்கு போகணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லைங்கிற மாதிரி இவ வந்து சொன்ன உடனே அந்த பொண்ணு சொல்லுது, இல்ல அந்த விஷயம் கூட எனக்கு வந்து தெரியல பாரு அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது நானும் உன்ன மாதிரிதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினி சொல்லிட்டு வெளியே வந்து டாக்ஸி பிடிச்சு அந்த இடத்துல இருந்து வந்து கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஏதோ ஒரு மெசேஜ் வந்து நம்ம ஹீரோயினி பார்த்துட்டே இருக்கும்போது தான் கம்பெனில இருந்து கால் வந்து வருது. ஏதோ ஒரு ப்ராப்ளம் சொல்லி சொல்றாங்க. ஹீரோயினி நான் உடனே வரேன்னு சொல்லி கம்பெனிக்கு வந்து வந்த உடனே அவங்களோட மேனேஜர் இருக்காங்க டிங் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு ஆர்கியூமெண்ட் வந்து அவங்க ஸ்டாஃப் கிட்ட பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினி வந்துட்டு நல்லா கிளவரா வந்து அவங்க கிட்ட பேசுறாங்க. உனக்கு அதுகிட்ட எவிடன்ஸ் வந்து இருக்காங்கிற மாதிரி அந்த ஆள் வந்து கேட்கறான். ஹீரோயினி என் கிட்ட ஏன் எவிடன்ஸ் இல்லைங்கிற மாதிரி ஏதோ ஒரு ரெக்கார்டை வந்து போட்டு காமிக்கிறாங்க. போட்டு காமிக்கிறதோடவே நம்மளுக்கு இந்த எபிசோட வந்து முடிச்சிடறாங்க. ஐயோக்கு இந்த எபிசோடு உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் வந்து போட்டுருங்க. ஓகே நாளைக்கு நம்ம நெக்ஸ்ட் எபிசோடு வந்து பார்க்கலாம். ஓகே பை பை.